வணக்கம். லாஸ்ட் வீக் என்னோட வீடியோல நான் சொல்லியிருந்தது, வரப்போற ஜனவரி, பிப்ரவரில அந்த பிட்வீன் இந்த ஒரு 3 to 5 மந்த்ஸ்ல நிஃப்டி மறுபடியும் ரெக்கார்ட் ஹை போறதுக்கான வாய்ப்பு. அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கு, அந்த ஸ்ட்ரகிள் கிளியர் ஆச்சுன்னா, நிஃப்டி ரெக்கார்ட் ஆகி போகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுபோலவே அ ஜிஎஸ்டி நமக்கு இந்த 2 ஸ்லாப் ரிஃபார்மேஷன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கை குடுத்துருக்கு. நிஃப்டி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு. 2வது அமெரிக்காவோட மார்க்கெட் ரெக்கார்ட் ஹை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தாலும், வெளிநாட்டில இருந்து வர இன்வெஸ்ட்மென்ட் நம்ம நாட்டுக்கு வராம போனதுக்கு முக்கியமான ரீசன், இந்த டாரிஃப் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. 50% டாரிஃப். அது வந்து இந்தியாவோட வளர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு ஸ்ட்ரகிள் இல்ல ஒரு தொய்வு ஏற்படும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போது யுஎஸும் அமெரிக்காவும் இந்த ட்ரேட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. ஆல்மோஸ்ட் என்னோட வியூ என்ன அப்படின்னா 90% வந்து இப்போ நடக்கிற இந்த டிஸ்கஷன் ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த டாரிஃப் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுமூகமாக முடிஞ்சதுன்னா இந்த 50% டாரிஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி 10 to 20%க்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தது அப்படின்னா மேபி மார்க்கெட் இந்த டாரிஃப்னால எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன செக்டார் அதிகமாக பாதிப்படைஞ்சதோ அந்த செக்டார்லாம் பவுன்ஸ் பேக் ஆகும். முக்கியமாக கெமிக்கல் செக்டார், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் அதை ஃப்ரோசன் ஃபுட்ஸு, எஃப்எம்சிஜி. ஸோ இந்த செக்டார்லாம் நம்ம கவனிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நம்ம அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆக போகுது மறுபடியும் அப்படின்றது ட்ரம்ப்போட இந்த ட்வீட் வந்ததுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸில் தொடர்ந்து ரெக்கவரி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த டாரிஃப் தான் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் மார்க்கெட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்னொரு பக்கம் எஃப்ஐஎஸ் உள்ளே வர்றதுக்கு மேபி இந்த 25,000 கடக்குமா அப்படின்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அந்த லெவலை கடந்து இப்போது 25,300 இன்றைக்கி கிராஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதத்தோட ஹையை நிஃப்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பாடி கேண்டலாக க்ரீன் கேண்டலாக முடிஞ்சிருக்கு. மேபி இந்த 25,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் கன்சாலிடேஷனோ இல்லை கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மொமெண்டமோ கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 25,500 கிராஸ் பண்ணி நிஃப்டி கம்ஃபர்டபுளாக இதே போல் க்ளோஸ் ஆனால் எஃப்ஐஎஸோட பையிங் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கும் மறுபடியும் இந்த 26,277ன்ற கடந்த 2024 வந்த ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னியோட மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் இருந்தது, நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டில் தான். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-75 பாயிண்ட் தான் இன்றைக்கி வாலட்டைல் இருந்தது நேத்தியோட கம்பேர் பண்ணும்போது. இன்றைக்கி க்ளோசிங் 91 பாயிண்ட் ப்ளஸில் இன்றைக்கி நேத்தியோட க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் லோக்கும் ஹைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி 55,500 கிட்ட முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ப்ராட் மார்க்கெட்டில் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் பிஎஸ்யூ பேங்க்ஸு மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆனது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.3-0.4%. ஸோ இன்றைக்கி ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆனதுக்கும் நிஃப்டி இந்த நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. 25,330 இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மிட் கேப் இண்டெக்ஸில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பையிங் வரல மற்ற இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ செக்டார் பக்கம் வரலாம். இன்றைக்கி 2.6% பிஎஸ்யூ பேங்க்ஸு இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். இல்லை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1%, 1.5% தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி 3% ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது ரீசன் அடுத்து பார்க்கலாம். மெட்டல் இண்டெக்ஸு இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் செல்லிங் ப்ரெஷர் டர்ன் ஆகிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 5 ஸ்டாக்கு மோர் தென் 1% ஃபால் ஆகிருக்கு. வேதாந்தா 1% இறங்கியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நான் அடுத்து சொல்கிறேன். இந்துஸ்தான் காப்பர், நால்கோ, வெல்கார்ப், ஜிண்டால் ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி இறங்கியிருக்கு. எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், ஓஎஃப்எஸ்எஸ் தவிர்த்து மற்ற எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு.
ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் 0.6% ரைஸ் ஆகிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு ரீசன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கம்பெனிஸ் எம்ஜிஎல், ஐஜிஎல், ஜிஎஸ்பிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நேற்று பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த இண்டெக்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் 58 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. 42 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் செலக்டிவாக தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பையிங் டர்ன் ஆகிருக்கு. நேற்று ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நேற்று ஜிஆர்எஸ்சி வந்து பெரிய அளவுக்கு வீக்காக இருந்தது. ஆனால் மசகான் டாக் நேற்று 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி ஜிஆர்எஸ்சி கிட்டத்தட்ட 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்தியாவோட டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தது. அதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக நம்ம பார்க்கலாம். 6% ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸில் முதல் இடத்துல ஜிஆர்எஸ்சி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனில் என்ட்ராயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் டேட்டா பேட்டர்ன்ஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். எம்சிஎக்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மோர் தென் 3%. செபி சேர்மன் எம்சிஎக்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கஷன். மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை இன்றைக்கி டர்ன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 to 5% இன்ட்ராடேயில் ரைஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லலாம். கேம்ஸு முக்கியமாக எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு சில ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனாலும் கேம்ஸு, சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ப்ரோக்கரேஜோட அப்டேட் வந்து இன்றைக்கி சிமெண்ட் ஸ்டாக்ஸில் பையிங் அதிகமாக டர்ன் ஆகிருந்தது. அது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸ்மால் கேப்பில் காட்ஃபே பிலிப், தேவியானி, இந்துஸ்தான் காப்பர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 1% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இது மிட் கேப் பக்கம் வரும்போது கொச்சின் ஷிப்யார்ட், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, அசோக் லேலண்ட், மசகான் டாக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பிஎன்பி தான் டாப் கெய்னராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 50லையும் 3 பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பிஎன்பி இந்த 3 பேங்க் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 எஃப்எம்சிஜி ஸ்டாக் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு டாப் கெய்னரில். டாடா கன்சூமர் முதல் இடத்துல நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ். அமெரிக்கா இந்தியாவோட டிஸ்கஷன், யூரோப்பியனோட டிஸ்கஷன், இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3%. அதே மாதிரி மாருதி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பையிங் அதிகமாக டர்ன் ஆகிருந்தது. இப்போ நியூஸுக்கு வரலாம். நான் ஆல்ரெடி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன நியூஸில் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்னென்னா டிஎஃப்எஸ் செக்ரட்டரி மினிமம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த 2025 மட்டும் கோல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மோதிலால் அஸ்வால் அகைன் குளோபல் அன்சர்டனிட்டி இன்னும் கோல்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. கேபிஐடி டெக்னாலஜி, பர்சிஸ்டன்ட்லாம் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. சிஎல்எஸ்ஏவோட அப்கிரேட் வந்து சிமெண்ட் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் 65%க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமாக பார்க்கலாம். பேங்க், இன்சூரர், பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து கமாடிட்டி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கவர்மெண்ட்டை செபி கன்சல்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸோட இம்பாக்ட் தான் எம்சிஎக்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. பிஎல் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. வேதாந்தாவோட டிமர்ஜர் வந்து என்சிஎல்டி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நெகட்டிவ் நியூஸு. இன்றைக்கி 1% இறங்குறதுக்கு காரணமாக இருந்தது. மேரிகோ இன்றைக்கி அவங்களோட ஆஃபீஸில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வே விங் சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மேரிகோவுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்கலாம். கோல்காமோட டிசிஎஸோட பார்ட்னர்ஷிப் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். எல்என்டி இன்ஃபோடெக் கவனிக்கலாம். ஏன்னா ஐடி செக்டாரில் பார்த்திங்கன்னா டிசிஎஸும் எல்என்டி இன்ஃபோடெக்கும் ஆர்டர்னால ஒரு இம்பார்ட்டன்ட் எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரிக்கும் ஆர்டர்னால பாசிட்டிவ் இம்பேக்ட். 2500 கோடியிலேருந்து 5000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் எல்என்டி வாட்ச் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எஸ் பேங்கோட பல்க் டீல். எஸ்எம்எஃப்ஜி கிட்டத்தட்ட 4.2% ஷேர்ஸு கேர்லில் குரூப்பில் இருந்து எஸ் பேங்க் வாங்கிறதுக்கான ஒரு நியூஸு. எஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 13.18% ஷேர்ஸ் எஸ் பேங்க் வந்து ஸ்டேக் சேலை வந்து கம்ப்ளீட் பண்ணதாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எஸ்எம்பிசிக்கு வந்து கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு நியூஸ். இதோட வேல்யூ கிட்டத்தட்ட 8,889 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ எஸ்பிஐ ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 3% ரைஸ் ஆனதுக்கு. யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் லூப்பின் ரிசீவ் பண்ணியிருந்தது நம்ம வாட்ச் பண்ணலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கினுடைய ஃபார்மர் எம்டி அண்ட் சிஇஓ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம வரப்போகிற அடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கலாம். சுஸ்லானுக்கு 2 நியூஸ். ஒன்று புரோக்கரேஜோட அப்கிரேட் 32% அப்சைடு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க. ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 நியூஸும் சுஸ்லான் நம்ம அடுத்தடுத்த செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். HDFC செக்யூரிட்டிஸ் வந்து பைக்கால் வந்து 5000 எனர்ஜின்ற ஸ்டாக்கு கொடுத்துருந்தாங்க. அப்பர் சர்க்கியூட்டில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் அக்விசிஷன் ஜேபி அசோசியேட் அக்வயர் பண்ணுறதுக்கான சிசிஐயோட அப்ரூவல் பிஎன்சி இன்ஃப்ரா ரிசீவ் பண்ணியிருக்கிறது 4% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு ஓஎன்ஜிசியோட 200 கோடி ரூபா கான்ட்ராக்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு அகைன் நம்ம வாட்ச் பண்ணலாம். அம்பித் அப்படின்ற புரோக்கரேஜ் வீனஸ் பைப்புக்கான பைக்கால் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஐபிஓ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. அர்பன் கம்பெனி கிட்டத்தட்ட 60% இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ப்ரீமியம் லிஸ்டிங் இன்றைக்கி. அதே மாதிரி ஸ்ட்ரிங்கார் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத்ரா இந்த கம்பெனியும் நியர்லி 10 to 15% ப்ரீமியம் லிஸ்டிங்கில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. 330 கோடி ரூபா ஐஓசியிலிருந்து அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. 3 to 5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ட்ரீம் ஃபோக் ஒரு கம்பெனி தொடர்ந்து கண்டினியூஸாக சென்டிமெண்டலாக ஃபண்டமெண்டல் நியூஸ் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கக்கூடிய கம்பெனினா அதை ட்ரீம் ஃபோக்கஸ் சொல்லலாம். தொடர்ந்து இறங்கியிருக்கு. டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் வந்து டிஸ்கண்டினியூ அந்த சர்வீஸை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. 5% இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிருக்கு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான இந்த ட்ரேட் டீல் டிஸ்கஷனில் கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% பாசிட்டிவாக இருந்தது. குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் கிட்டத்தட்ட 14 லட்சம் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆச்சு. நியர்லி 500 கோடி ரூபா வேல்யூவுக்கு. இன்வெஸ்டெக்கோட புரோக்கரேஜ் அப்டேட் பெல்ரைஸ்ன்ற கம்பெனி 29% அப்சைட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்க்கலாம் அடுத்த செஷனுக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நியூஸு அகைன் ஒரு ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ளே நிஃப்டி என்ட்ராயிருக்கு. இது தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்றது இந்த 25,500ன்ற லெவல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் பையராக டர்ன் ஆகிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ மேபி மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போதைக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா ஃபெட்ரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது நாளையோட மார்க்கெட்டில் கண்டிப்பாக இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். அது பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடா அப்படின்றது இன்றைக்கி அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் எதிர்பார்க்குறது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க அப்படின்றது. குறைக்காமல் விட்டுட்டா தான் அது பிரச்சனையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளையோட மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் எஃப்எம்சி மீட்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் என்ன பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. ரெண்டாவது நம்ம மார்க்கெட் ரெக்கார்ட் ஹை போகணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து இந்த டேரிஃப் வந்து மறுபடியும் விட்ரால் ஆனாலோ இல்லை குறைக்கப்பட்டாலோ மார்க்கெட்டுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஜிஎஸ்டி ஆல்ரெடி அவங்களோட கிளியர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 22 ஜிஎஸ்டி வந்து 2 ஸ்லாப் ரீஜனில் நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால என்னென்னலாம் பாசிட்டிவ் இம்பாக்ட் அது முடிஞ்சிடுச்சு. பட் இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் தான் ஜிஎஸ்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமான அந்த க்ரோத் அண்ட் டிமாண்ட் பிக்கப் ஆகும்போது அதுக்கான மார்க்கெட் ரியாக்ஷன் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனில் இன்னொரு 1 or 2% வந்து கை கொடுக்கலாம். ஆனால் டேரிஃப் வந்து குறைச்சாலோ இல்லை அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாலோ அகைன் மார்க்கெட் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட மார்க்கெட் ரெக்கார்டு ஹைக்கு நியரில் தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் பிரச்சனையும் இல்லாமல் இந்த ரெக்கார்டு ஹைக்கு நியரில் சஸ்டெயின் ஆனாலோ கன்சாலேட் ஆனாலோ நம்ம மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த மீன் டைமில் மேபி அமெரிக்காவோட மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஏதோ ஃபாலோ இல்லை கரெக்ஷனோ வந்துச்சுன்னா அது நம்ம மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை அப்படின்னாலும் பட் மறுபடியும் ரெக்கார்ட் ஹை போகிறதுல டைம் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.